வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பலகாரங்கள் தான் பார்க்க போகிறோம். கடையில் வாங்கின அரிசி மாவில் சூப்பராக பலகாரங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இது பிகினர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய டிப்ஸும் ஒவ்வொரு பலகாரம் செய்யும் போதும் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது ரிப்பன் பக்கோடா, ஓலை பக்கோடா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா சூடாக காய்ச்சின எண்ணெயை இதில் சேர்த்துடலாம். அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. இதை முதல்ல மாவை போட்டு பரட்டிக்கோங்க. நீங்கள் இப்போ புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பூன்லேயோ இல்லை கரண்டிலேயோ கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கை யூஸ் பண்ணலாம். இந்த அளவுக்கு மாவு பிடிக்கிற மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். இதுக்கு கரெக்டாக எனக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி பிடிச்சது. இருந்தாலும் மாவை பொறுத்து தண்ணி அளவு மாறும். அதனால் தண்ணியோட மெஷர்மெண்ட் மட்டும் நீங்கள் இது இருக்கிறத எடுத்துக்காதீங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக மாவு இருந்தால் பிழியறது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த குழல் தான் எடுத்துக்க போகிறேன். இதே ஒரே ஒரு இந்த பட்டையாக ஒரே ஒரு இது இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கூட எடுத்துக்கலாம். எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமோ உங்களுக்கு அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது உள்ளே பத்துற அளவுக்கு மாவை பிரித்து வச்சுட்டு இப்போது டைரெக்டாக எண்ணெய் சூடாக இருக்கா அப்படின்றத செக் பண்ண உடனேயே இப்போ போட்டோன்னே மேலே வந்துடணும். அந்த சூடு இருக்கும் போது எண்ணெயில் கொஞ்சம் தூரத்தில் வச்சு அப்படியே பிழிஞ்சு எடுத்துடலாம். ஒரு பக்கம் கொஞ்சம் நல்லா கலர் மாறினதும் திருப்பி போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா பொரிஞ்சு சலசலப்பு அடங்கினதுக்கப்புறமா எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஓலை பக்கோடா ரெடி. அடுத்தது இந்த பெட்டிக்கடையெல்லாம் இருக்கிற முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, இது எல்லாமே கடையில் வாங்கினது தான். இதை நல்ல சூடான பேனில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மாவு ஆனால் கொஞ்சம் வார்மாக இருந்தால் போதும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, நான் கொஞ்சமாக கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். இதில் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடாக காய்ச்சின எண்ணெயை சேர்த்துக்கலாம். இதே கன்சிஸ்டன்சி இருக்கணும். மாவு பிடிச்சா பிடிக்கிற மாதிரி இருக்கணும், உடைச்சா உடஞ்சிடணும். அப்போ தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் நல்ல சாஃப்டான ஒரு டோ பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். இதுக்கு நான் ஒரே 1 ஸ்டார் இருக்கிற இந்த அச்சு தான் எடுக்க போகிறேன். நீங்கள் 3 ஸ்டார் இருக்க அச்சு எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு ஃபாயில் ஷீட் மேலே தான் நான் இப்போ பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு இந்த ஃபாயில் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் கரண்டியில் கூட பின்பக்கம் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரே ஒரு முறுக்கு அச்சு இருக்கிறத எடுத்ததுனால இந்த மாதிரி ஒத்த ஒத்தையாக வரும். இந்த மாதிரி ரெடியாக எல்லாத்தையும் பிழிஞ்சு வச்சிடலாம். இதுலேருந்து எடுக்கிறதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை இதுலேருந்து எடுத்து டைரெக்டாக எண்ணெயில் போடுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரண்டியில் பிழிஞ்சதை எடுத்து வச்சுட்டு இப்படி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் பொரிஞ்சதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு சலசலப்பு அடங்கினோன்னு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான முறுக்கு ரெடி. அடுத்து ரொம்பவே ஈஸியாக கிறிஸ்பியாக செய்யக்கூடிய தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, இதையும் சூடாக பேனில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நிறம் மாறக்கூடாது, சூடு மட்டும் மாவில் ஏறினா போதும். அந்த 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு அதை சேர்த்துக்கிறேன். இன்னொரு 1 ஸ்பூன் உளுந்த மாவு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே வீட்டிலே அரைச்சது தான். நான் இந்த வீடியோட எண்டில் காமிக்கிறேன். கொஞ்சமாக 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அதே மாதிரி 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு 1/2 மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சு அதையும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய். இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கடையில் வாங்கின அரிசி மாவுன்னு தெரியவே தெரியாது, அவ்வளோ டேஸ்டியாக கிறிஸ்பாக வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதுவும் ஒரு சாஃப்ட் டோவாக கலந்து எடுத்துக்கலாம். தட்டைக்கு மட்டும் மாவு கலந்ததுக்கப்புறம் மேலே இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை காய்ச்சி சேர்த்துட்டிங்கன்னா ட்ரை ஆகாது. மாவு ட்ரை ஆச்சுன்னா உங்களுக்கு தட்டை மேலே ஒரு மாதிரி விரிசல் விழுந்த மாதிரி வரும். இப்போ விழாது.
ஸோ அந்த எண்ணெயை வந்து காய்ச்சி விடாத மிஸ் பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு என்ன சைஸ் தட்டை வேணுமோ அந்த மாதிரி உருண்டையாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் சர்க்கிள் தான் பண்ண போகிறேன். இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே உருட்டிடுறேன். இப்போ உருண்டைகள் ரெடி ஆயாச்சு. இது ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரெஸ் வச்சுருந்தீங்கன்னா ஓகே. அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாலித்தீன் ஷீட்டில் பிரிண்ட் இல்லாத பக்கமாக வச்சு ஒரு டபரால் அழுத்தினீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸோடு அது வட்டமாக வரும். ப்ரெஸ் பண்ணது எல்லாத்தையுமே ஒரு காட்டன் துணியில் பக்கத்தில் போட்டு வச்சுக்கலாம். அப்போ அது ஈரப்பதத்தையும் இழுத்துக்கும். ஸோ ஈஸியாக உங்களுக்கு கிறிஸ்பாக ஆகிடும். இல்லைனா சொதன்னு இருக்கா மாதிரி இருக்கும் எண்ணெயோடு சேர்ந்து. இப்போ சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். மிதமான ஹீட்டில் தான் வந்து இது எல்லாத்தையுமே பொரிக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு ஒரு நிமிஷம் வந்து அதிலே இருக்கட்டும். கொஞ்சம் சலசலப்பு இந்த மாதிரி அடங்கின உடனேயே புரிஞ்சாச்சுன்னு அர்த்தம். கலரும் மாறாமல் சூப்பரான டெக்ஸ்டர் கலரில் நமக்கு தட்டை ரெடி ஆயாச்சு. அருமையான கிருஷ்ண ஜெயந்தி பலகாரங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவில் நம்ம செஞ்சாச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த சின்ன சின்ன டிப்ஸும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிஸ் ஆகவே ஆகாது. இப்போ இது எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குதுன்னு பார்க்கலாம். பட்டை சீவல் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். தட்டையும் உடைக்கும் போதே வந்து டக்குன்னு உடையிற மாதிரி இருக்குது. முருக்கு பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு. இந்த மாவோடு சேர்த்த இந்த பொட்டுக்கடலை மாவுன்றது நம்ம வீட்டில் இருக்க பொட்டுக்கடலையை அரைச்சிட்டு சலிச்சது. அதே மாதிரி உளுத்தம் மாவுன்றது இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக உருட்டு உளுத்தம் பருப்பை வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சி குருணையே இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கிட்டது. இது ரெண்டுத்தையும் நீங்கள் முன்னாடியே செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த பலகாரங்களுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ஏதாவது ஒரு பலகாரங்கள் உங்களுக்கு பிடிச்சதுனாலும் டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் லைக் கொடுங்க. நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்டோர் ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வந்து சேரும். மற்ற கிருஷ்ண ஜெயந்தி பலகாரங்களோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். அதே மாதிரி என் ஸ்க்ரீனாகவும் இருக்கும். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்து போடுற ஸ்வீட்ஸ் மற்ற பலகாரங்கள் எல்லாமே வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரதுக்கு மறக்காமல் அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. அடுத்து இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.